ஹாய்! வெல்கம் டு அவர் சேனல். சண்டே ஸ்பெஷல் மெனு மீன் குழம்பும், நெத்திலி ஃப்ரையும் தான் வச்சிருந்தேன். மீன் குழம்புக்கு கோலா மீனும், மத்தி மீனும் எடுத்திருந்தேன் ஒரு ½ கேஜி. இது 2ம் போட்டு குழம்பு வச்சா குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப நெத்திலி ஃப்ரைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாமா? நெத்திலி ஃப்ரைக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு நான் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தா 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. என்ட்ட இல்லனால நான் போடல. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டா மசாலா நல்லா உதிராம வரும். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்ல நார்மலா யூஸ் பண்ற மசாலாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா வேணா கொஞ்சோண்டு போட்டுக்கங்க. ஜீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டுட்டு லெமன் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் எப்பயுமே மசாலா அப்படி வீட்லயே ரெடி பண்ணி தான் செய்வேன். இந்த கடையில வாங்குற பாக்கெட் பவுடர்லாம் வாங்குறதில்ல. இது வீட்ல ரெடி பண்ணி செஞ்சாலே போதும். கடையில இந்த பவுடர்ல என்னென்ன போடுறாங்களோ யாருக்கு தெரியும். கொஞ்சமா அந்த மசாலால கொஞ்சம் ஆயிலும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெத்திலி ஃப்ரை பண்றதுக்கு நெத்திலியில நம்ம தடவிக்க வேண்டியதுதான். நெத்திலி மீன்ல. நெத்திலி மீன் எவ்வளோ பாசி மாரி அழகா கழுவி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதுல போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி தடவிக்க வேண்டியதுதான். கை எரியுமேன்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்பூன்ல போட்டு தான் கிளறிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மனசு கேட்கல. கைய போட்டே வெரவ ஆரம்பிச்சுட்டேன். அவன் கை போட்டு வெரவுனா தான் நல்லா அது ஒட்டும் உங்களுக்கு மசாலா. அதனால கை போட்டு நல்லா வெரவி ஒரு 1/2 அன் ஹவர் இப்ப நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க போறேன். நல்லா ஊறட்டும். அதுக்கிடையில நம்ம குழம்பு வச்சுட்டு வந்துரலாமா? ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் முன்னாடியே. அத நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். அடியில ஒரே அந்த குருணை குருணையா மண்ணு ஓடுமா இருந்தது. நல்லா அத கிளீன் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா ஜீரகம் மட்டும் போட்டு இத ஒரு மசாலாவா அரைச்சுக்கிறேன். நான் மிளகாத்தூள் தனியா வச்சிருக்கேன். அதனால இதுல நான் மிளகா போடல. நீங்க மிளகாய் பொடி தனியா இல்லைன்னா இதுலயே காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டு அரைச்சுக்கங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாம் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் முக்கியமா வேணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்தி நல்லா காய விட்டுக்குங்க. நான் எப்பயுமே மசாலா இப்போ நிறைய பேருக்கு நீங்க குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா மசாலா வெங்காயம், தக்காளி, அந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சு வச்சீங்கன்னா குழம்பு திக்கா நிறைய வரும். நான் கொஞ்சமா எனக்கு குழம்பு போதும் அப்படின்னா டைரக்டா அப்படி தாளிச்சே விட்டுருவேன். எண்ணெயில கடுகுளுந்தம்பருப்பு, சில பேர் மீன் குழம்பு கடுகுளுந்தம்பருப்பு போட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம் கண்டிப்பா போடணும் மீன் குழம்புக்கு. வெந்தயம் போட்டு பொரியவும், பச்சை மிளகா பச்சை மிளகா சில பேர் போடுவாங்க. நான் பச்சை மிளகா போடல. வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பூண்டு 4 போட்டு தாளிச்சேன். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊத்தி தக்காளி நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெய் நிறையா ஊத்துனா நமக்கு தண்ணி ஊத்த தேவையில்ல. நான் எண்ணெய்லாம் நிறையா ஊத்த மாட்டேன். அதனால தக்காளி தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா தக்காளிய வதக்கிட்டு, நம்ம கரைச்சு வச்சிருக்க புளிய ஊத்திட வேண்டியதுதான். புளிய ஊத்திட்டு நல்லா மசாலா பொடி, குழம்பு மசாலா பொடி வீட்ல வச்சிருப்பீங்கல்ல, அத ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளி பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். நல்லா மசாலா பச்சை வாடை போய் கொதிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை ஊத்திக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஊத்திட்டு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இப்பயே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வேற எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க முடியாது. அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா மீன் அப்புறம் ரொம்ப நேரம் கொதிச்சு மீனெல்லாம் உடைஞ்சு உடைஞ்சு போயிடும். இப்பயே கொஞ்சம் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே ஒரு நூல் தூக்கலா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மீன் போடுங்க. அப்பதான் மீன் வெந்து வரும்போது எல்லாமே கரெக்டா வரும் நமக்கு. அந்த மாதிரி நல்லா செக் பண்ணிட்டு மீன் எல்லாம் சேர்த்துட்டேன். ஆக்சுவலி மீன் தான் அதிகமா இருந்தது. குழம்பு கம்மியா இருந்தது. ஏன்னா நான் குழம்பு கம்மியா தானே வச்சேன். அதனால குழம்பு கம்மியா இருந்தது. மீன் தான் அதிகமா இருந்தது. நல்லா மீனை போட்டுட்டு மீன் போடும்போதே அடுப்பை சிம்ல வச்சிடணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த குழம்பு கொதிக்கிற கொதியில மீனெல்லாம் அக்கக்க கலந்து ஓடிடும் அங்கிட்ட இங்கிட்ட. அப்புறம் மீனை நம்ம குழம்புல கரைச்சுதான் தேடணும். அப்புறம் ஃபைனலா ஒரு 10 நிமிஷத்துல மீன் வெந்துடும். 2 கொதியில வெந்துடும் மீன். வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரா மீன் குழம்பு ரெடி. இப்ப நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த நெத்திலியும் நல்லா அந்த மசாலாலாம் அதுல செட் ஆகி சூப்பரா சோக்காகி இருந்துச்சு. பெரிய மீன்ல குழம்பு மீன்ல ஒரு 2 மீன் மட்டும் தனியா ஆட்டைய போட்டு எடுத்து வச்சிட்டேன். எனக்கு மட்டும் அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. எனக்கு அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். குழம்பு மீன் இந்த மீன்லாம் இது அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். முள்ளுகள் எதுவுமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரை பண்ணிட்டா. அதனால 2 மட்டும் எடுத்து மசாலால போட்டு பரட்டி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ்ல.
இப்ப எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். பேட்ச் பேட்சா போட்டு போட்டு நான் வந்து சின்ன கடாய் வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த கடாய்க்கே ஒரு பாதி தான் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இந்த எண்ணெய் ஃப்ரை பண்றதுக்கே பாதி காலியாயிரும். அப்புறம் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் குழம்பு வைக்கும்போது இந்த எண்ணெய ஊத்தி நான் தாளிச்சு விட்டுருவேன். புளி குழம்பு ஏதாவது வைக்கும்போது போட்டு தாளிச்சு விட்டுருவேன். அப்படி வச்சேன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதனால இந்த மாரி குட்டி கடாய் வாங்கி வச்சுக்கிட்டு, இது ஃப்ரை பண்றத இதுல ஃப்ரை பண்ணிக்கங்க எதுனாலுமே. நான் வடை பொரிச்சாலுமே நம்ம சின்ன கடாயில தான் பொரிப்பேன். இந்த மாரி பண்றது ஆயில் நம்ம ரொம்ப நாள் வந்து பொரிச்ச ஆயிலே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் திருப்பி திருப்பி போட்டு போட்டு எடுக்கணும். அது ஒரு வேலையா இருக்கும். அது ஒண்ணுதான். இப்ப நல்லா சுட சுட சாதம் வச்சு, அந்த மீன் குழம்பு போட்டு, நெத்திலி ஃப்ரையோட வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அருமையா இருந்தது. சூப்பரா சாப்பிட்டோம். சண்டே செமையா போச்சு. நீங்க எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க? இது எப்படி நல்லா இருக்கா நான் வச்சிருக்கிறதுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாரி நெறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ளீஸ் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.